அனைவருக்கும் வணக்கம். சித்திரை மாதம் தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது, திதி நேரம் எப்போது இருக்கின்றது, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தேய்பிறை பஞ்சமி என்பது வராகினிக்கு ரொம்ப விசேஷமான பஞ்சமி. இந்த நாளன்று செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். தீராத பிரச்சனையும் தீராத வியாதியும் தீராத கவலையும் தீர்த்து வைக்கிற வழிபாடு தான் தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. அனைத்து வித பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகிமன் வழிபாடு தான். இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்திட்ட வராகிமனுடைய படமோ சிலையோ இதெல்லாம் இருக்காது. இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லாதவர்கள் விளக்கு வைத்து மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். 100% பலன் கிடைக்கும். ஒரே ஒரு அகல் விளக்கு இருந்தால் போதும். தேய்பிறை பஞ்சமியோ அல்லது வளர்பிறை பஞ்சமியோ நீங்கள் விசேஷமாக கொண்டாடலாம். இந்த நாளன்று நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே வராகிமனுக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் தேங்காய் தீபம் நிறைய பேர் இன்னமும் வீட்டில் ஏற்றணுமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம நார்மலாக அகல் விளக்கு ஏற்றினா கூட போதும். பக்கத்தில் வராகிமன் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் அமைந்திருக்கிற மாதிரி இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு கூட தேங்காய் தீபம் ஏற்றலாம். இது நம்மளுடைய விருப்பம் தானே தவிர கட்டாயம் கிடையாது. நம்ம தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றி தான் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஏற்றினாலும் ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு ஏற்றினால் கூட போதும். தேங்காய் தீபம் ஏற்றுவதான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குதே தவிர நமக்கு கட்டாயம்ங்கிறது எதுலையுமே நமக்கு சொல்லப்படலை. ஆனால் நார்மலாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து அன்னை எழுந்தருளை செய்து நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும். இப்போ படம் வைத்திருப்பவரெல்லாம் படத்திற்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வைத்து செவ்வரளி மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்யணும். சிவப்பு நிற மலர்கள் தான் வராகிமனுக்கு உகந்தது. அதாவது செவ்வரளி, செம்பருத்தி பூ, இந்த மாதிரி பூக்கள் ரொம்ப உகந்ததாக இருக்குது. பன்னீர் ரோஜா, அதில் சிவப்பு நிற பூக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சங்கு நிற ஊதா பூக்கள், மல்லிகைப்பூ, இந்த மாதிரி நமக்கு கிடைக்காத பட்சத்தில் மட்டும் மற்ற பூக்கள் நம்ம பயன்படுத்தி நீங்கள் சாதாரணமாக 5 அகல் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. வராகி அன்னைக்கு திதியிலே நமக்கு வருகின்ற 5ஆம் திதி தான் பஞ்சமி திதி. அதனால் 5 அகல் விளக்கு ஏற்றுவது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ நீங்கள் அகல் விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வராகி அன்னைக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு அல்லது கிழங்கு வகைகள், பால் பழங்கள் இந்த மாதிரி நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்யணும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான செயல்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நகை சேரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு நகை வாங்கணும் விருப்பம் இருக்கும். ஆனால் அதற்கான சூழ்நிலை அமையாது. அல்லது தேவையான பணம் கையில் இருக்காது. ஒரு சின்ன மோதிரம் வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்களாம் இந்த வழிபாடு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தங்கம் வாங்குவதற்கான அந்த யோகம் இருக்கும். அதாவது சொர்ண ஆகர்ஷணம் நமக்கு இருக்கும். அதாவது சொர்ண தோஷம் அப்படிங்கிறது நமக்கு இருந்தாலும் நம்மளால் தங்கம் வாங்க முடியாது. அதை நம்ம முதல்ல போக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நிறைய பேர் ஒவ்வொரு சூழ்நிலை பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா நகை அடமானத்தில் வைக்கிற பழக்கம் எல்லோருக்குமே பொதுவாகவே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் போய் நீங்கள் நகையை அடமானத்தில் வைக்கிறதுனாலையும் உங்களை கைவிட்டு அது போகிற மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நகையை அந்த யோகம் போயிடும். அந்த அமைப்புகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நமக்கு நம்ம தெரியாமல் அதெல்லாம் நமக்கு நடக்கிறது. அந்த மாதிரி நடக்கிறத நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல சித்திரை தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா 17/4/2025 சித்திரை மாதம் 4ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி நமக்கு வருகின்றது. சித்திரை நாள் வியாழக்கிழமை அன்று வருகின்றது. நமக்கு திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா, வியாழக்கிழமை மதியம் 1:25 தான் நமக்கு திதி நேரம் ஆரம்பிக்கின்றது. அதாவது மதிய நேரத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டு வெள்ளிக்கிழமை மதியம் 2:30 வரை இருக்குது. அதாவது 2:25 வரை இருக்குது. வியாழக்கிழமை மதியத்திலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. எப்போதும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி என்றால் மாலை நேரம்தான் தேய்பிறை பஞ்சமிக்கு உகந்த நேரம். அதனால் மாலை நேரம், வியாழக்கிழமை மாலை நேரம் தான் நமக்கு பூஜை செய்ய வேண்டிய நேரம். இப்போ ஒருவேளை உங்களால் வியாழக்கிழமை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் வழிபாடு செய்யலாம். பஞ்சமி திதி பார்த்தீங்கன்னா அந்த திதி நேரம் இருக்கும்போது வழிபாடு செஞ்சாலே நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதாவது திதி நேரம் வியாழக்கிழமை மாலை நேரமும் வெள்ளிக்கிழமை காலை நேரமும். அதில் பூஜை செய்ய வேண்டிய நேரம் வியாழக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து முடித்திருக்க வேண்டும்.
வெள்ளிக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை 4 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்திலிருந்து காலை 7 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதற்கப்புறம் நீங்கள் வந்து நேரம் இதெல்லாம் பார்த்து கூட வழிபாடு செய்து கொள்ளலாம். காலை 9 மணி வரை நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஏன் 10 மணி வரை கூட நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம், ஒன்று தவறு கிடையாது. அதற்கப்புறம் நமக்கு மதிய நேரம் வந்து திதி நேரம் முடிஞ்சிடும். ஒருவேளை நான் மதிய நேரம் பூஜை பண்ணலாமா அப்படிலாம் கேட்காதீங்க. எப்போதுமே உச்சி நேரத்தில் நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணுவதை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வீட்டில் எப்போதுமே காலை ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு 9 மணிக்குள்ளே நம்ம விளக்கேற்றி வைத்து சுவாமி கும்பிட்டுட்டு மாலை பிற சூரிய உதயம் அஸ்தமான பிறகு ஒரு 5 மணிக்கு மேலே கூட நீங்கள் மறுபடியும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போது நம்ம வந்து நகை சேர்வதற்கான வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு ஒரு கண்ணாடி பவுல் அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய அகல் விளக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அகல் விளக்கை நல்லா சுத்தப்படுத்திடுங்க. கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் நல்லா தடவி விட்டுருங்க. ஏன்னா மஞ்சள் தான் பார்த்தீங்கன்னா குரு. நீங்கள் வந்து குரு எந்த அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நகையும் பணமும் சேரும். குரு பகவான் எங்கே நல்லா இருக்கிறாரோ அந்த இடத்துல வந்து நகை சேரும். எந்த இடத்துல குரு பகவானோட ஆக்டிவேட் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல நகை சேராது. அதனால் அவரைத்தான் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஏன்னா நகைக்கு சொந்தக்காரர் வந்து குரு பகவான் தான். நகைக்கு அதாவது நம்ம தங்க நகைக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். எப்படி வந்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கும் வைரத்துக்கும் சொந்தக்காரரோ அதே போல் குரு பகவான் வந்து நகைக்கு சொந்தக்காரர். அதனால் அவரைத்தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். வியாழக்கிழமை நமக்கு வந்து வர்றதுனால நீங்கள் வந்து அந்த அகல் விளக்குலையோ அல்லது கண்ணாடி பவுலையோ நல்லா மஞ்சள் நல்லா தடவி விட்டுட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு 5 வெள்ளி மஞ்சள் துண்டு எடுத்துக்கோங்க அல்லது குண்டு மஞ்சள் துண்டு எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த கல்லுப்பில் வச்சுருங்க. வைத்துட்டு அதில் நீங்கள் வைக்க வேண்டியது வந்து உங்களால் முடிஞ்சு அப்படின்னா ஏதாவது நகை வைக்கலாம். ஒரு மூக்குத்தி இந்த மாதிரி சின்னது ஏதாவது இருக்குது அப்படின்னா வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ₹1 நாணயம் அல்லது ₹5 நாணயம் நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பிரியாணி இலையிலையோ அல்லது வெற்றிலையோ அல்லது செம்பருத்தி இலையில கூட எந்த இலை இருக்கோ அதில் ஒரு இலையை எடுத்துக்கோங்க. அதில் வந்து சொர்ணம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. சொர்ணம் வந்து எழுதிட்டு உங்களுக்கு எவ்வளோ பவுன் நகை வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த நகையை நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு 5 பவுன் இல்லை 3 பவுன் அல்லது நீங்கள் ஒரு மோதிரம் வாங்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் எழுதிட்டு மஞ்சளால் எழுதணும். அதுதான் முக்கியம். மஞ்சளால் நீங்கள் வந்து ஒரு வெற்றிலையில் எழுதிட்டு அதற்கு மேலே வச்சுருங்க. அந்த மஞ்சளுக்கு மேலே நீங்கள் வச்சுருங்க. வெள்ளி மஞ்சள் துண்டு உங்கள் கையில் 5 இல்லை அப்படின்னா ஒன்றாவது நீங்கள் கட்டாயமாக வைக்க வேணும். மஞ்சள் இல்லாமல் இந்த பரிகாரம் வந்து முழுமை பெறாது. அதனால் மஞ்சள் துண்டு வேண்டும். அதாவது ஒன்று வெள்ளி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் மஞ்சள் தூளாவது சேருங்க. மஞ்சள் வைத்து தான் இந்த வழிபாடு செய்ய முடியும். இப்போ வந்து நீங்கள் அந்த வெற்றிலையோ அல்லது நீங்கள் பிரியாணியில் நீங்கள் எழுதிட்டீங்க இல்லையா, மஞ்சள் வைத்து எழுதிட்டு இது அதற்கு மேலே வச்சுட்டு ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் நிற துணி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு நம்ம ஒயிட் கலர் கிளாத் வச்சுப்போம் பார்த்தீங்களா, அந்த ரேஷன் லெவலில் நமக்கு வேஷ்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த வேஷ்டியை வந்து நல்லா நீங்கள் கிழிச்சு எடுத்துக்கோங்க. சதுரமாக நல்லா கிழிச்சு எடுத்துட்டு அதில் வந்து நல்லா மஞ்சளை முக்கி டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் நிறத்தில் நமக்கு அது இருக்கணும். கொஞ்சம் நிழலில் காய வச்சிங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறிடும். அதற்கு மேலே வந்து இந்த பரிகாரத்தை தூக்கி வச்சுருங்க. முக்கியமான இந்த பூ தேவைப்படும் மஞ்சள் நிற செம்பருத்தி உங்கள் கையில் கிடைக்கும் பட்சத்தில் மட்டும், இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. மஞ்சள் நிறம் செம்பருத்தி கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்து அந்த வெற்றிலைக்கு மேலே இதை வச்சுருங்க. நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அதாவது நீங்கள் வந்து ஒரு அந்த மஞ்சள் நிற கிளாத்தில் அந்த பரிகாரத்தை வச்சுட்டு அதற்கு மேலே இந்த மஞ்சள் நிற செம்பருத்தி பூ வச்சுருங்க. இப்போ மஞ்சள் நிற செம்பருத்தி பூ இல்லாதவங்க பட்சத்தில் மட்டும் மஞ்சள் நிற சாமந்தி பூ வந்து வச்சுடுங்க. ஏன்னா மஞ்சள் நிற செம்பருத்தி வந்து கட்டாயம் கிடையாது. ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா. கிடைப்பவர்கள் மட்டும் இதை பயன்படுத்துங்கன்னு மட்டும் நான் சொல்கிறேன். மற்றவர்கள் வந்து சாமந்தி பூ பயன்படுத்தலாம். மஞ்சள் நிற பூ பயன்படுத்துவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த பரிகாரத்திற்கு மஞ்சள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டும். நமக்கு வந்து தங்க நகை சேர்வதற்காக மஞ்சள் அதிகமாக பயன்படுத்தி செய்கிற பரிகாரம் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் எப்போதுமே அதை என்ன ஓட்டங்கள் வச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 3 நாட்களுக்குள் ஒரு 5 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். நம்ம வந்து ஒரு மோதிரம் வாங்கணும், இல்லைன்னா ஒரு 2 பவுனில் செயின் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். இந்த பரிகாரம் வந்து நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா, மறுவாரம் நீங்கள் வந்து திங்கட்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது 3 நாட்கள் கழித்து, இங்கே வியாழன் வெள்ளி சனிக்கிழமை கூட நீங்கள் எடுத்து இதை வந்து கால்படாத இடத்துல போற்றலாம்.
நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். இந்த மஞ்சள் வைத்திருப்பீங்க இல்லையா, அந்த மஞ்சள் வந்து செடிக்கடியில் போட்டுருங்க. கல்லுப்பு வந்து கலப்படாத இடத்துல தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க. 5 ரூபாய் நாணயம் எடுத்து நீங்கள் கேஷ் பாக்ஸ்குள்ளேயோ அல்லது நீங்கள் பூஜையில் கூட நீங்கள் வைத்துக்கலாம். மற்றொரு பரிகாரம் செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். பூக்கள் வந்து காய்ந்தெடுக்கும், வெற்றிலையும் காய்ந்தெடுக்கும். அதை எடுத்து நீங்கள் கல்படாத இடத்துல போட்டுருங்க. இவ்வளோ தான் இந்த பரிகாரம். ஆனால் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து வியாழக்கிழமை குரு ஹோரையில் தான் நீங்கள் செய்யணும். கட்டாயமாக அந்த நேரத்தில் செய்யுங்க. இப்போ வியாழக்கிழமை குரு ஹோரையில் நீங்கள் செய்யலை அப்படின்னா வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையில் செய்யலாம். சுக்கிர ஹோரை காலை 6 to 7 நீங்கள் செய்யலாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வைரம் வாங்கணுமோ அல்லது வெள்ளி வாங்கணுமோ தங்கம் வாங்கினாலும் நம்ம செய்யலாம் தாராளமாக. ஆனால் தங்கத்திற்கு வியாழக்கிழமை செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை மாலை பூஜை செய்ய முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை காலை நேரம் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் வராகியம்மனுக்கு. எளிமையான வழிபாடு தான், ஆனால் நல்ல பலன் கொடுக்கும். கட்டாயமாக செய்து பாருங்கள். நகை வாங்குகிற யோகமும் பணம் சேர்வதற்கான யோகமும் அன்னையோட அருளோடு உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருங்க. நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மாற்றம் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. உங்களை நீங்கள் எப்போதுமே நெகட்டிவிட்டாகவே நினைக்காதீங்க. ஒரு பாசிட்டிவாகவே நினச்சிட்டு இருங்க. நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நம்மளால் ஜெயிக்க முடியும், நம்மளால் வெற்றியாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவிட்டியை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே போட்டுக்கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறும். எனக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை, எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னா நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே மனநிலை வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். எப்போதுமே சிரித்த முகத்துடன் இருங்க. வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.